மகர ராசி நேயர்கள் கல்யாணம் பண்ணுவோமா, மாட்டோமான்னு பெரிய ஒரு குழப்பத்துல கேள்வியிலே இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் 2026? மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததுக்கு காரணம் 7.5 சனி தான். அவங்களுக்கு ஒரு 23 வயசுலலாம் 7.5 சனி வந்தவங்கலாம் திருமணம் அப்படியே தடைபட்டுக்கிட்டே இருந்தது. சிலர் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு பெரிய அவதிப்பட்டாங்க. அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் பிடிக்காத இடத்துல திருமணம் பண்ணிக்கிறது, திருமண வாழ்க்கையில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. சிலருக்கு கொஞ்சம் நல்ல ஜாதகம் இருக்க அமைப்பு உள்ளவங்களுக்கு, சுயஜாதகம் நல்லா இருக்கவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிடுச்சு. அவங்கெல்லாம் இனிமேல் தான் திருமணத்தை பற்றி யோசிக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேலே முழுதாக ஒரு குரு பலங்கிறது கிடைக்குது. இந்த குரு பலத்தை வச்சு அவங்க திருமண வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சுக்கலாம். தாமதமாக பண்ணாலும் ஒரு சிறப்பான குடும்ப வாழ்க்கை இருக்கும், நல்ல வரன் கிடைக்கும், நினச்ச மாதிரியான ஒரு வரனாக அமைச்சுக்குவாங்க. நிறைய நெருக்கடிகள் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள சிக்கல்லாம் தீர்ந்து திருமணத்துக்குன்னு ஒரு தயாராகக்கூடிய நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான். ஸோ இந்த நேரம் திருமணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துரும்.